இந்த ஸ்கேம் பண்ற ஃப்ராடுங்களை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆமா ஃபேமஸ், இவன் மட்டும் பண்ணல, இவன் கூட சேர்ந்து அவங்க அண்ணனும் பண்றான். இப்போ இந்த ஐடியில வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்னா? அது என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க தான் யூஸ் பண்றீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது என்னன்னா, அது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ட்ரேடர் வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஸ்டோரி போட சொல்லி. இது எப்படி நீங்க பண்றீங்க? தைரியமா வந்து ஸ்கேம்னு தெரியுது, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து அது வீடியோவே எடுத்து போடுறீங்க. உங்களுக்கு கமெண்ட்ல வந்து யாரா பாதிக்கப்பட்டவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்கனாக்கா அதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுறீங்க அந்த கமெண்ட்டை வந்து. இவங்க அண்ணன் தான் இவர் கேமராமேனு, கண்டென்ட் கிரியேட்டரு. இவரு ஆக்சுவலா வந்து ப்ரொமோட் பண்றது வீடியோ மூலமா வந்து பின்னாடி உட்காந்து பேக்ரவுண்ட் வேலை பாக்குறதெல்லாம் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அதனால எல்லாம் ஃபேமிலிஸ் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சாமி. அது என்னடா சொன்னா எல்லாருக்கும் பொறாமையா? சரிடா, அதுல முதல் பொறாமை நானே இருக்கிறேன். ஏன்னா உன்னை நான் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணேன். அந்த பொறாமையில நான் உனக்கு கேட்கிறேன், உனக்கான இன்கம் சோர்ஸ் ஒரு டீட்டெயிலா எடுத்து ஸ்கிரீன்ல போடு, இல்ல எனக்கு தனியா டிஎம் கூட பண்ணு, அது கரெக்டா இருக்கு அப்படின்னா இவன் வந்து ஸ்கேம் எல்லாம் பண்ணல, ஏமாறலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நானே வீடியோ போடுறேன்டா. ஒரு ஃபாலோ கூட அன்ஃபாலோ ஆகல சாமி. ஏன் அன்ஃபாலோ ஆகல அப்படின்னா, நீ என்ன வீடியோ போடுவ அதை பார்க்கணும்ல, அதுக்கு நீ கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன்னு பாக்கணும்ல. உன திட்டுறதுக்கு நீ தான் ஒரு நல்லவனாச்சு, உன் கமெண்ட் செக்ஷன் ஏன் ஆஃப் வச்சிருக்க? எல்லா வீடியோக்கும் டிவிக்கு கூட்டு வந்து இழுக்காத. இதுல இன்னும் ரோட்டிக்கு டிவிக்கோட துண்டு, இந்த பயோல வந்து பிறபக்கம் எல்லாம் உயருக்கும், இதோட கட்சியோட கொள்கை இதெல்லாம் இருந்ததுன்னு வையேன், அந்த பொண்ணு எப்படி பேசிச்சோ அதே மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட எல்லாருமே வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி உனக்கு பைத்தியக்காரமா தெரியுதா? இவரு வந்து கார் வாங்குறான், இவங்களுக்கு பொறாமையா இருக்குதான். ஏய், ஒழுங்கா சம்பாதிச்சு காரை வாங்குடா. இப்படி அர்த்தம் வைத்திருச்சுல காரை வாங்குறான், பின்ன அவன் கேட்கதான் செய்வான். மணி யாருக்கெல்லாம் வரல அவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க சாமி. நான் கூடி சீக்கிரத்துல உங்க மணியை போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிச்சிருந்தா எப்படா கமெண்ட் பண்ண முடியும்? இப்ப நீங்க தம்பி ஆப் மூலமா ஏமாந்து காசு போறேன்னு சொல்லியிருக்காப்ல. நாளைக்கு வீடியோல யார் யாருக்கிட்ட எல்லாம் இவன் காசு வாங்கியிருக்கான், எதை சொல்லி எல்லாம் காசு வாங்கியிருக்கான் அப்படின்றத வந்து நாளைக்கு பார்த்துடலாம்.